இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தோம்னா இன்னைக்கு ஃபுல்லாக ஆயிலே இல்லாமல் சமைக்க போகிறோம். காலைல எடுத்தவொடனே நம்ம எப்பயும் சாப்பிட்ற மாதிரி தோசை தான் சாப்பிட போகிறோம். வாங்க சொல்லலாம். அதுக்கு தொட்டுக்க வந்து வேர்க்கடலை சட்னி, அதில் வந்து எண்ணெய் ஊற்றி தாளிக்காம அப்படியே வச்சுருக்கோம். வாங்க சுடலாமா? நாங்கள் தோசை சுடுறது பார்த்தீங்கன்னா இந்த கல் இல்லை, எப்பயுமே வேறு கல்லில் தான் சுடுவோம். அதுவும் நான்ஸ்டிக் தான். அதில் கொஞ்சம் நான்ஸ்டிக் போனதுனால ஆயில் அப்ளை பண்ணிட்டு சுடுவோம். இது வீடியோக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது, அதனால தான் இந்த நான்ஸ்டிக் தவால எடுத்தோம். பயந்துனே தான் சுட்டோம். அப்புறம் தோசை நல்லா வந்துச்சு. வேர்க்கடலை சட்னி தாளிக்காம, அதுக்கடுத்து தோசை எண்ணெய் ஊற்றாம, அது பேர் ஏதோ சொல்லுவாங்களே, நான்ஸ்டிக் தவால சுட்டது. என்னடா ஏற்கனவே சாப்பிட்டா மாதிரி இருக்கு தட்டு நினைப்பீங்க, ஓவர் பசியா. அதனால தான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தோசை சாப்பிட்டுச்சு. சரி, இப்போ இதை டேஸ்ட் பண்ணலாமா? நல்லா தான் இருக்கு. என்ன ஒன்றுனா வந்து எண்ணெய் ஊற்றினா வந்து கொஞ்சம் முழுவலாக அந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் லைட் ரஃபாக இருக்குது. நான் எப்பயுமே இப்படி தான் சாப்பிட்டுருக்கேன் ஒரு வருஷமாக, அதனால் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரில. உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து ஆயிலே இல்லாமல் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நினைப்பீங்க. ஆயிலே இல்லாமல் தான் சமைக்க போகிறேன். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறாங்க. நீங்க கூட நினைக்கலாம், ஆயில் இல்லாமனா அப்ப என்ன பட்டரு கீ அதை வச்சு சமைப்பானா? வாய்ப்பு இல்லை, சீட்டிங்லாம் கிடையாது. என்ன சொன்னா அதுதான் பண்ண போறேன். ஆனா இருக்கத்துல ஈவினிங் தான் பயங்கர ஸ்பெஷலா ஒண்ணு இருக்கு, அதை பாருங்க. இப்போ வந்து மதியம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி ஆயிலே இல்லாம பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி தொட்டுக்கு வந்து எங்க அம்மா பொரியல் செஞ்சுட்டாங்க. குக்கர்லயே வந்து விசில் விட்டு என்னென்னா வந்து கேரட்டு பீன்ஸு அப்புறம் பருப்பு போட்டு அந்த அப்படியே வேக வச்சு பொரியல் மாதிரி பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். சரி, இப்போ சிக்கன் கிரேவி செய்யறத பாருங்க. சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன மசாலா போட்டோன்னா உப்பு, சில்லி பவுடரு, தனியாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, தயிர், அப்புறம் ஆனியன் டொமேட்டோ வந்து பொடி பொடியாக எடுத்து போட்டோம். சிக்கன் மசாலா, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளியும் அரைச்சி ஊற்றிட்டு லாஸ்ட்டில் வந்து பச்சை மிளகா வந்து புட்டு போட்டோம். சாரி மக்களே, தக்காளியை அரைச்சி ஊற்றிட்டோம், கட் பண்ணி போடல. அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கிய விஷயம். சமையலை பற்றி இல்லை, எங்கள் அக்காவை பற்றி. என்ன பண்ணால் தெரியுமா? அவள் பார்த்தா மக்களே ஒரு கேஷு வேலை. இந்த சிக்கனை ஃபுல்லாக மேரினேட் பண்ணிட்டக்கப்புறமா குக்கரில் போட்டு விசில் விடணும். அதுக்கு முன்னாடி தண்ணின்னு ஒன்று ஊற்றினோம் பார்த்தீங்களா? யாருக்கிட்டேயுமே கேட்கல. பெரிய அப்படியே அதிக பிரெயின் நாலேஜ் இருக்க மாதிரி அதிக தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்க்குற கொதிச்சிருக்க அப்புறமா சும்மா பச்சை தண்ணி மாதிரி காசி வச்சிருக்கா. எங்கள் அம்மா வந்துட்டு கேட்குறாங்க, என்னப்பா தம்பி சூப் செய்கிறீங்களா அப்படின்னு. சூப்பா கிரேவி தாம்மா செய்ய வந்தோம், இதோ இங்கே நிற்கிறாரு உங்கள் சீமந்த புத்திரி தான் இதுக்கெல்லாம் காரணம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு ChatGPT மாரி டக்குன்னு ஒரு சொல்யூஷன் தந்தாங்க. என்னென்னா தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, கசகசா, அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதை அப்படியே அந்த கொதிக்கிற குழம்புல சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம். அப்புறம் கிரேவி வந்து நாங்கள் நினச்ச மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் கொத்தமல்லியை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட்டோம். செம்ம சூடு. அப்படியே நம்ம ஆயில் ஊற்றி செய்கிற மாதிரியே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, ஏன்னா நான் தொடை சைடாக வாங்கிட்டு வந்தேன், அதுதான் இதில் காரணம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா பண்ண பொரியலும் செம்மையாக இருக்குது. இந்த குழம்புக்கு இந்த பொரியல் சூப்பராக தான் இருக்குது. ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் நான் ஸ்நாக்ஸ்லாம் இல்லை, நைட்டுக்காக தான் இப்போ செய்ய போகிறோம். நம்ம சொன்ன ஸ்பெஷல் டிஷ்ஷு வேற எதுவும் இல்லை, பீட்சா தான். பீட்சான்னு நீங்கள் வெளியே வாங்குவோம், இல்லைனா வந்து பேஸ் வாங்கி வீட்டில் செய்வோம்னு நினைப்பீங்க. அதனால் நம்ம வந்து எப்படி செய்ய போகிறோன்னா அதை நான் இங்கே சொல்ல மாட்டேன், நீங்கள் அங்கே பாருங்கள். ஆனால் அந்த பீட்சாவோட பேஸில் தான் இருக்கே ட்விஸ்ட்டு. ஆயில் இல்லாமல் ஹெல்த்தி பீட்சா. சிக்கன் மதியத்துக்கு வாங்கும் போது ஈவினிங்க்கும் சேர்த்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன, போன்லெஸ் தான் வாங்கினோம். ஆனால் அது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால இங்கே தான் எங்கள் கிரெயினை யூஸ் பண்ணோம். கிரெயின் என்னென்னா வந்து செஸ்ட்டு சைடு வாங்கிட்டா வந்து லைட்டாக தான் எலும்பு இருக்கும், அதை அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட்டு சைடு வாங்கிட்டோம். இதில் என்னென்ன போட்டோன்னா வந்து உப்பு, அப்புறம் முட்டை, கொஞ்சம் கோதுமை மாவு, சில்லி பவுடரு, கரம் மசாலா, அதுக்கப்புறம் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடைக்கு தட்டுற மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் நான்ஸ்டிக் தவால போட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பீட்சா சாஸு, சீஸு, அதுக்கப்புறம் ஆனியன்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் மறுபடியும் பேனில் வச்சு அது உருக வைக்கிறதுக்குள்ளே ஐயோ எப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.
நம்ம சொன்ன அந்த ஸ்பெஷல் டிஷ்ஷு இந்த பீட்சா தான். அதுவும் இந்த சிக்கன் பீட்சா ஹெல்த்தியாக சமைச்சது, ஆயிலே சுத்தமாக இல்லாமல். டேஸ்ட் வேறு எப்படி இருக்குன்னு தெரியல. சரி சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. செம்ம டேஸ்டாக இருக்குது. அப்படியே இந்த வெளியே வாங்குவோம் மேம், இந்த அப்படியே பேஸ் மட்டும் ஃபுல்லாக சிக்கனில் செஞ்சதுன்னு அப்படியே அந்த டேஸ்ட் அப்படியே பக்காவாக இருக்குது. அந்த டேஸ்ட்டும் இல்லை, அதை விட சூப்பராக இருக்குது ஹெல்த்தியாக செய்யறதுல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வீடியோஸ் போட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் பாய்.